ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேமிங் கேர்ள்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேஸ்டில் கிரஷ் அந்த கேமில் பார்ட் 2 வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேரக்டர்ஸோட பவர் ஸ்கில்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோன் ஸ்டாச்சு. இது ஒரு செவுறு மாதிரி ஆப்போனண்ட்டோட ட்ரூப்ஸ் நம்மளை அடுத்து அட்டாக் பண்ணாமல் தடுத்துன்றதுக்கு யூஸ் ஆகும். இது லெவல் 3ல் வச்சுருக்கேன் ஜெஸ்டர். இந்த கார்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்கும். ஆப்போனண்ட் ட்ரூப்ஸ் தள்ளி தள்ளி விடும். அண்ட் தென் லெவல் 9 இது கோலம் லெவல் 9ல் நான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, இது ஹெல்த் அதிகமாக இருக்கிறதுனால ஆப்போனன்ட் ட்ரூப்ஸ் கொஞ்சம் நேரம் நம்மள அடுத்து அட்டாக் பண்ண டிஃபெண்ட் பண்ணி வச்சுட்ருக்கோம். இது ஒரு ரேர் கார்ட் ட்ரையட் லெவல் 6ல் வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் ஹீலரை சப்போர்ட் பண்ணி அனுப்பும்போது இது செம பவராக இருக்கும். இது ரீப்பர். இது டிஃபென்ஸை விட அட்டாக்கிங் தான் செமையாக பண்ணும். 2 அட்டாக்கில் எவ்வளோ பெரிய ஆப்போனண்ட்டாக இருந்தாலும் ஒரு 3-4 அட்டாக்லேயே அழிச்சிடும். எப்பிக் கார்டையே கூட இது அழிச்சிடும். அண்ட் தென் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரூப்ஸ் ஆப்போனண்ட் பாத்தில் டைவர்ட் பண்ணிவிடும். இது ஒரு ஹீட் ஸ்பெல்லு. அந்த ரோலருக்கு எல்லாத்தையுமே ஹீட்டை வச்சு அழிச்சிரும். நெருப்பு வச்சு அழிச்சிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார்டு டிமான் கார்டு. இது ஒரு எப்பிக் கார்டு. நான் லெவல் 3ல் வச்சுருக்கேன். இது உள்ளே சமன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, ஆப்போனண்டோட ட்ரூப்ஸில் வீக்காக இருக்க ட்ரூப்பை அழிச்சிரும். அண்ட் தென் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். பேலன்ஸ் ட்ரூப்ஸ் இதை அட்டாக் பண்ணி அழிச்சிரும். இதுவும் ஒரு விதமான பவர்ஃபுல்லான கார்டுன்னு தான் சொல்லுவேன். அண்ட் தென் மேஜு. இது நான் லெவல் 3ல் வச்சுருக்கேன் இந்த மேஜை. இது ஒரு எப்பிக் கார்டு. இது கொஞ்சம் ரேரான கார்டு தான். இது பார்த்தீங்கன்னா ஃபயர் பவரை யூஸ் பண்ணி ஆப்போனன்ட் ட்ரூப்ஸை ஒட்டுமொத்தமாக அழிச்சிரும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார்டுன்னு சொல்லுவேன். செம்ம கார்டு இது. செம்ம ஒர்த்து. இது ஒரு எப்பிக் கார்டு. இது பேர் ஸ்பெக்சரு. இது பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க ட்ரூப்ஸ் வித்ஸ்டாண்ட் ஆகிருக்க ட்ரூப்ஸோட பவர் எனர்ஜியெல்லாம் எடுத்துக்கிட்டு இது ரொம்ப பெருசாக வளர்ந்துடும். எவ்வளோ ட்ரூப்ஸ் அந்த லைனில் இருக்கோ அந்த மொத்த ட்ரூப்ஸோட பவரவே உறிஞ்சிக்கிட்டு இது ஓவர் பவர்டாக மாறிடும். அண்ட் தென் இது ஒரு ஸ்பெல்லு. இது ஒரு மீட்டியர் ஸ்பெல்லு. இந்த ஸ்பெல்லு பார்த்தீங்கன்னா அடித்து அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல இருக்க சரௌண்டிங்கில் இருக்க மொத்தத்தையுமே ஒரு மீட்டியர் மாதிரி அழிச்சிரும். இது எக்ஸிக்யூட்ரு. இது ஸ்கெலிட்டன் ட்ரூப்ஸ் அழிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு நான் சொல்லுவேன். ரேர் கார்ட்ஸ், காமன் கார்ட்ஸை அசால்ட்டாக அழிச்சிரும். இது எனக்கு புதுசில் லெவல் 3 கேஸ்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு பவர்னால் இதுதான் பிளாக் நைட்டு. இது ஒரு எப்பிக் கார்டு. இதுவும் ரேரான கார்டு தான். இதை நான் லெவல் 3ல் வச்சுருக்கேன். இது ரொம்ப ஓவர் பவர்டான கார்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 லெவல்ஸில் சூப்பராக இருக்கும் இந்த கார்டு. அண்ட் தென் ஸ்கல் கிங்கு. இது ஸ்கெலிட்டன் ட்ரூப்ஸை சிமௌண்ட் பண்ணிவிடும். 3 ட்ராக்லேயுமே ஸ்கெலிட்டன் ட்ரூப்ஸை அனுப்பிவிடும். இது எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன். இது உண்மையிலே சூப்பர் கார்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் ட்ரஃப்பை பற்றி பார்க்கலாம். ட்ரஃப் ஒரு காமன் கார்டு தான். இது கொஞ்சம் சப்போர்ட்டிவ் கார்டாக இருக்கும். இது ரிச்சுவல் மேனாக நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கும்போது இந்த கார்டை யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் இதை நம்ம வச்சோன்னா இது கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் தென் ஹீலிங் ஸ்பெல்லு நான் லெவல் 3ல் வச்சுருக்கேன். இது ஹீல் பண்ணிவிடும். நம்ம ட்ரூப்ஸ் எந்தளவுக்கு பவர் கம்மியாக இருக்கோ அதை ஹீல் பண்ணிவிடும். அண்ட் தென் நார்மல் கிரனேட் தான். இது நம்ம தூக்கி போட்டால் அந்த ரோலில் இருக்க காமன் கார்டு, ரேர் கார்டு அழிக்கிறது யூஸ் ஆகும். இது மேனா என்ன பண்ணுன்னா, நம்மக்கிட்ட ரேரான காமன் கார்டு, இந்த மாதிரி லெஜெண்ட்ரி கார்டு சீக்கிரம் வரணும்னா அந்த மேனா ஸ்பெல்லை யூஸ் பண்ணலாம். இது நமக்கு எக்ஸ்ட்ரா மேனா கொடுக்கும். அண்ட் தென் மெட்டாமார்ப்பு. இது பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் ட்ரூப்ஸில் ஒரு ட்ரஃப்பை இறக்கி விட்டாங்கன்னா, நம்மளுடைய ட்ரூப்ஸ்லேயுமே அது ஒரு ட்ரஃப்பாக மாறிடும். இது ஆப்போனன்ட் கார்ட்ஸை பார்த்து ஆப்போசிட்டாகவே இதுவும் ஒரு கார்டாகவே மாறிடும். அவங்க என்ன கார்டு எடுத்துகிட்டு வராங்களோ அந்த கார்டாகவே இதுவும் மாறிடும். இதெல்லாம் நார்மல் ஸ்பெல்ஸ் தான். ஃப்ரீசிங் ஸ்பெல்லு, ஹேரோ ஸ்பெல்லு, அதுக்கப்புறம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்பெல்லு. இது ஏஞ்சலு. இது ஹீலர் மாதிரி தான். அட்டாக்கும் பண்ணால் அட் த சேம் டைம் நம்ம ட்ரூப்ஸுக்கு ஹீல் பண்ணி விடும். பின்னாடி நின்று டிஃபென்ஸுக்கு இது ஒரு சூப்பர் கார்டுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் தென் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார்டு ஸ்ட்ராங் எலமெண்ட்டு. லெவல் 1ல் தான் நான் இது வச்சுருக்கேன். இது லெவல் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இது ஒரு லெஜெண்ட்ரி கார்டு, சூப்பர் லெஜெண்ட்ரி கார்டு. இது எவ்வளோ நேரம் நம்ம யூனிட்டில் வித்ஸ்டாண்ட் ஆகி அந்த பாத்தில் நின்றுட்டுருக்கோம் அந்தளவுக்கு ஓவர் பவர்டாக மாறிட்டு இருக்கும். இந்த பவருக்கு எல்லையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் பைரட் கார்டை பற்றி பார்த்துடலாம். இது கையில் ஒரு கெனானை வச்சு சுட்டுக்கிட்டே இருக்கும். இது ஒரு நல்ல டிஃபென்சிவ் கார்டு. ஓவர் பவர் கிடையாது. ஆனால் இது ஒரு காமன் கார்டு அளவுக்கு இதுக்கு பவர் இருக்குது. அண்ட் தென் இது ஆர்ச்சர் மாதிரி தான். தூரத்துலேருந்தே ஹேரோ வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, இது ஹார்க் வாரியரு. இது ஒரு பீஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இது ஒரு ரேர் கார்டு தான். இதுவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவுக்கு டிஃபென்சிவ் பவருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அட்டாக் காமன் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இது ஒரு நல்ல பவர். இது ரெசரக்ஷன் ஸ்பெல்லு. லாஸ்ட் 6 செகண்ட்ஸில் நம்மளுடைய ரோலேருந்து இறந்து போன யூனிட்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் உயிர் கொடுக்கும் 6 செகண்டுக்கு. அண்ட் தென் இது ஷாமன் கார்டு. இது ஒரு லெஜெண்ட்ரி கார்டு. இது என்னென்னா, இது மாதிரியே பக்கத்தில் டூப்ளிகேட்டான சில உருவங்களை வச்சுருக்கோம். அந்த உருவங்கள் ஆப்போனன்ட்ஸை டைவர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் கேட்டபல்ட்டு. இது ஒரு சூப்பர் கார்டு தான். இது தூரத்துலேருந்தே எனிமி கேஸில் அடிக்கும். நம்ம நெக் ஆஃப் தி மொமெண்ட்டில் அவங்கள அடிக்கணும்னு நினச்சோன்னா இந்த கார்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மினிட்ல கூட இது கேமே மாற்றிடும் இந்த கார்டு. அண்ட் தென் மட் எலமெண்ட்டு. இது ஸ்டார்டிங்கில் வரும்போது ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்கும். எனிமீஸ் ட்ரூப்ஸ் அட்டாக் பண்ண போனால் இதோட பவர் கம்மியாயிரும். ஆனால் இது ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஓவர் பவர்டான ரேர் கார்ட்ஸையோ இல்லை காமன் கார்ட்ஸ் அழிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும்.
அண்ட் தென் எனக்கு ரொம்ப இப்போ தான் நான் இந்த கார்டை எடுத்தேன்னு சொல்லணும். இது ஒரு ஃபயர் எலமெண்டல் கார்டு. நான் இன்னும் இது லெவல் 1ல தான் வச்சிருக்கேன். இது ஒரு எபிக் கார்டு. இது உள்ளே வரும்போதே வந்து மீட்டியர் பவர் மாரி வந்து அடிச்சுட்டு அடுத்த சேம் டைம் அட்டாக்கிங்கில் இறங்கிரும். ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்கும் இந்த கார்டு. இதுக்கு வந்து ஹெல்த்தும் அதிகம் அதே சமயத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த கேம் எப்படி விளையாடுறோன்றதை பற்றி பார்க்கலாம். இது உண்மையிலே ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது உண்மையிலே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது அனிமே வேணுனாலோ இல்லை வேறு ஏதாவது கேமை பற்றி தெரிஞ்சுக்கனாலோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் செரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.